இன்னைக்கு நாம ரீசெண்டா வெளிவந்த யமகாதகி படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ இந்த யமகாதகின்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இப்போ ஒருத்தவங்களை பத்தி தப்பா பேசிட்டாலோ இல்ல அவங்கள பத்தி ஏதாச்சும் பொய் சொல்லிட்டாலோ அவங்களால அதை பொறுத்துக்க முடியாது. என்ன நடந்தாலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அந்த விஷயத்தை விட்டு அவங்க வெளியே வரவே மாட்டாங்க. தன்னை பத்தி பேசினதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ற வரைக்கும் அவங்க அந்த விஷயத்தை விடவே மாட்டாங்க. அவங்க செத்து போயிருந்தா கூட. அதுதாங்க இந்த படத்தோட கதை. படத்துல ஒரு ஹீரோயின் இருப்பாங்க, அப்பா அம்மா ஃபேமிலி கூட ஜாலியா வாழ்ந்துட்டு வருவாங்க. ஒரு கடத்துல அவங்க தூக்கு போட்டு செத்து போயிருவாங்க. சரி, வீட்டுல ஏதோ பிரச்சனை, அதுதான் தூக்கு போட்டு செத்துட்டாங்கன்னு சொல்லி அவங்க பணத்தை எடுத்து அடக்கம் பண்ண போவாங்க. ஆனா ஒரு 10 பேர் சேர்ந்து அவங்கள தூக்க பார்ப்பாங்க, ஒரு இன்ச்சு கூட அவங்களால நகர்த்த முடியும். ஒரு கட்டத்துல செத்து போன பணமே அப்படி எந்திரிச்சு உட்காந்துருது. அதை பார்த்து அலறி அடிச்சு எல்லாரும் ஓடிடுறாங்க. அவங்க ஏன் தூக்கு போட்டு செத்தாங்க, அவங்களோட உடம்பு ஏன் எந்திரிச்சு உட்காந்துச்சு, ஏன் அந்த வீட்டை விட்டு இன்னும் வரல, இல்ல அவங்கள யாராச்சும் கொலை பண்ணிட்டாங்களா, கடைசியில என்ன நடந்துச்சுன்றதா இந்த படத்தோட கதை. இதெல்லாம் விடுங்க. கிளைமேக்ஸ்ல ஒரு சீன் வரும். ஹீரோனோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க பணத்து கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த சீனை பார்க்கும் போதுதான் படத்தோட டைட்டிலே நம்மளுக்கு புரியும். வாங்க கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓப்பனிங்ல ஒரு கோயிலை காட்டுறாங்க. அந்த கோயில இருந்து ஒரு ஆள் மட்டும் இங்க ஊர் தலைவர், தர்மகத்தா, அப்புறம் அந்த ஊர் பொதுமக்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங்க போறாங்க. என்னன்னா, இந்த கோயில்ல இன்னும் ஒரு வாரத்துல திருவிழா வரப்போதான். அதனால அந்த ஊர் தலைவர் கொஞ்சம் காசு கொடுத்து தட்டு தாம்பூலம் வச்சு இந்த திருவிழாவை நல்லபடியா முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இப்போ ஒரு வீட்டை காட்டுறாங்க. நம்ம ஊர் தலைவர் இருக்கார்ல, அவர் வீடுதான். அவங்க பொண்ணு தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அவங்க அம்மா ஏதோ ஒரு விசேஷத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்களாம். இவங்க அதுக்கு வர முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாஸ்ட்ல ஏதோ சின்ன சின்ன சண்டை எல்லாம் நடந்திருக்கு, அதெல்லாம் மனசுல வச்சுட்டு முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வீட்டுல அந்த ஊர் தலைவர், அவங்க ஒய்ஃபு, அப்புறம் ஹீரோயினுக்கு ஒரு அண்ணன் இருப்பாரு, அண்ணனோட ஒய்ஃப் ஒருத்தவங்க இருப்பாங்க, கடைசியா ஒரு பாட்டி இருப்பாங்க. பாட்டியும் ஹீரோயின் தவிர எல்லாருமே விசேஷத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோனோட அம்மா கடைசி வரைக்கும் அவங்க கிட்ட போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க முடியாதுன்னே சொல்றாங்க. அப்பதான் ஹீரோயின் இறங்கி கீழே வராங்க. இவங்களுக்கு இந்த மூச்சு திணறல் பிரச்சனை இருக்கு இல்லையா, வீசிங் ப்ராப்ளம், அது சின்ன வயசுல இருந்து இருந்திருக்கு. அதை அவங்க அம்மாட்ட சொல்ல அவங்க அம்மா பதறி போய் உட்கார வச்சு அந்த ஆக்சிஜன் சப்ளை கிட் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து கொடுக்குறாங்க. பயந்து போன அவங்க அம்மா, ஏமா நான் வேணா வீட்டுல இருக்கட்டா, நாங்க யாரும் போலன்னு சொல்ல நம்ம ஹீரோயின், அதெல்லாம் பரவாயில்லம்மா, இது எப்பயும் வர்றதுதானே, நான் என்னை பாத்துக்கிறேன், பாட்டி இருக்கு, என் ஃப்ரெண்டை வர சொல்லிடுறேன், நீங்க தைரியமா போயிட்டு வாங்கன்னு சொல்ல இவங்களும் ஒரு மனசா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஹீரோயினோட அப்பா வர, ஹீரோனோட பாட்டி இருக்காங்கல்ல, அந்த வீட்டுல ஒரு ரூம் இருக்கும், அதையே முறைச்சு பார்த்த மாதிரி எப்பயும் உட்காந்துருப்பாங்க. இதை பார்த்து அவங்க அப்பா டென்ஷன் ஆகி, ஏமா எப்ப பார்த்தாலும் இதையே பாத்துக்கிட்டு இருக்க, என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன், இங்க பாரு பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, நாங்கெல்லாம் போயிட்டு வரோம், நீ அவளை பாத்துக்க சரியா அப்படின்னு சொல்ல அவங்க மண்டே ஆட்டுறாங்க. இந்த ரூமுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அதை பின்னால பார்க்கலாம். இவங்க எல்லாம் கிளம்பிக்கிட்டு இருக்க இப்ப ஹீரோனோட அண்ணனை காட்டுறாங்க. இந்த அண்ணன் காரணம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து கோயில்ல அம்மனோட கிரீடம் ஒண்ணு இருக்கும், அதை டூப்ளிகேட் செஞ்சு வச்சு ஒரிஜினல் கிரீடத்தை எடுத்து அடகு வச்சு பிசினஸ் பண்றேன்னு சொல்லி லாஸ் பண்ணிட்டாங்க. இதனால அண்ணங்காரன் மேல எல்லாரும் டென்ஷனா இருக்காங்க. ஏண்டா நான் அப்பவே சொன்னேன் கேட்டியா, இன்னும் ஒரு வாரத்துல திருவிழா வரப்போகுது, அதுக்குள்ளே நம்ம கிரீடத்தை கொடுக்கல நம்ம செத்தோம் அப்படின்னு சொல்ல அண்ணங்காரன் நான் உனக்கு வெள்ளிக்கிழமைக்குள்ள எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிடுறான். இந்த மீட்டிங்லாம் முடிஞ்ச பிறகு அண்ணங்காரன் வந்து அவங்க ஃபேமிலி எல்லாத்தையும் கூட்டு போயிடுறான். இப்ப ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டு அவங்க பாட்டி 3 பேர் மட்டும்தான் அந்த வீட்டுல இருக்கா. கொஞ்ச நேரம் அப்படியே பொழுது போக ஒரு கட்டத்துல ஹீரோயினுக்கு வீசிங் ப்ராப்ளம் வர ஃப்ரெண்டுக்காரி கூப்பிட்டு வந்து சேர்ல உட்கார வைக்கிறா. இது அந்த மர்மமான ரூமுக்கு முன்னாடி. அப்படி உட்காரும் போது இவங்களுக்கு ஏதோ நாத்த அடிக்கிற மாதிரி தோணுது. ஏடா பொன நாத்த அடிக்குதுன்னு சொல்லி இவங்க கத்திக்கிட்டு இருக்க. இவங்க ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு நேரா வீட்டுக்கு வந்தது என்னடி அப்படின்னு கேக்குறாங்க. என்னடியா, ஏதோ கெட்ட வாட அடிக்குது, உங்களுக்கு யாருக்குன்னு தெரியலையா, அது அந்த ரூம்ல இருந்தா அடிக்குது, ஒழுக்கமா கதவை திறந்து என்னன்னு பாருங்கன்னு சொல்ல அவங்க அப்பா கதவை உடைக்க ட்ரை பண்ணுவாரு. ஆனா அந்த பாட்டி எவ்வளவோ முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்து அவர் அந்த கதவை உடைச்சு விட்டுருவார். உள்ள போய் செக் பண்ணி பார்த்தா ஒரு எலி செத்து கடந்திருக்கு. ஆனா அந்த பாட்டிக்கு செம்மையா பயம் வந்துருச்சு. சொல்ல கேட்காம கதவை உடைச்சிட்டீங்களா, இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி கவலையா உட்காந்துக்கிட்டு இருக்க. உள்ள இருந்து ஒரு ஆளு அந்த எலியை தூக்கிட்டு வரப்போ அந்த நில கதவுல இடிச்சுக்கிற மண்டையில இடிச்சு பொல ரத்தம் வந்துட்டு கட் பண்ணா இப்ப அண்ணங்காரனா காட்டுறாங்க. இவன் வெள்ளிக்கிழமைக்குள்ள படம் ரெடி பண்றேன்னு சொல்லியிருந்தா இல்லையா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆயிருச்சு, பணமும் ரெடி பண்ணல, அந்த கிரீடத்தையும் இன்னும் மீட்டு வரல. 2 காரையும் பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்க. திருவிழா வரதுக்குள்ளயும் கண்டிப்பா நான் அதை எடுத்து தந்தேன்னு சொல்லி சத்தியம் பண்ணி சொல்லிடுறேன். கட் பண்ணா அன்னைக்கு நைட் ஆயிருது. ஹீரோனோட அப்பா பயங்கரமான டென்ஷன்ல வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காரு. என்ன நினைச்சுன்றது தெரியல. உள்ள வந்ததும் அவங்க ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு வர அதை புடிச்சு தட்டி விட்டுறாரு. அவங்க புடிச்சு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏங்க உங்களுக்கு வெளியே 1000 பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் வீட்டுக்குள்ளேயே காட்டுறது அப்படி இப்படின்னு சொல்ல அம்மாவை புடிச்சு அடிக்க ஆரம்பிச்சுறாங்க. சத்தத்தை கிட்ட ஹீரோயின் கீழே வர ஹீரோயினும் பொழிச்சுன்னு ஒரு அடி விட்டுறாரு. இது வரைக்கும் ஹீரோயினை ஒரு வார்த்தை கூட இவர் கேட்டதில்ல. இப்ப இவர் அடிச்சதுனால இவங்க அழுதுகிட்டே மேல ஓடிடுறாங்க. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அண்ணங்காரன் வீட்டுக்கு வரான். அந்த என்னடி வீட்டுல சோறுலாம் சிந்தி கிடக்குன்னு கேட்க மாமாவுக்கு அத்தைக்கும் சண்டை, தங்கச்சி கேட்க போனா அவளையும் பிடிச்சி அடிச்சு விட்டாருன்னு சொல்ல இவர் என்ன சண்டைன்னு கேட்க அவங்க தெரியலன்னு சொல்றாங்க. அப்போ கூட அந்த கிளவி புலம்பிட்டு தான் இருக்கு. நான் அப்பவே சொன்னேன்லடா இதெல்லாம் திறக்காதீங்கன்னு, இன்னும் என்னென்னலாம் நடக்க போதுன்னு சொல்லி அழுதுகிட்டே உட்காந்துருக்க. அன்னைக்கு நைட் ஆயிருக்கு. ஹீரோயின் ரூம்ல போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. அவங்க அம்மா வெளியே வந்து என்ன இவ போனே எடுக்க மாட்டான்னு சொல்லி மாடிக்கு போயிட்டு லைட் ஆஃப் பண்ண ஏதோ ஒரு விஷயத்த கவனிச்சு அவங்க திடீர்னு லைட்டை போட்டு பார்த்தா
நம்ம ஹீரோயின் தூக்குல தொங்கி கிடக்காங்க. அவங்க அம்மா ஐயோன்னு அலற. அண்ணங்காரன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்துட்டான். வந்ததும் அவங்கள பார்த்து புலம்புறான். என் தங்கச்சி சாவுக்கு நானே காரணமாயிட்டேன். எங்க அப்பா அடிச்சான்னு தெரிஞ்சதுமே நான் வந்து பேசியிருக்கணும். எல்லாம் சரியா போய் நினைச்சுதான் நான் விட்டேன். இப்படி ஆகும் எனக்கு தெரியலன்னு சொல்லி செம்மையா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கான். இப்போ ஹீரோனை அங்க இருந்து தூக்கிட்டு நடுகாலில் வந்து போட ஹீரோட அம்மா அழுகாம உட்காந்து இருக்காங்க. என் பொண்ணு என்னை ஏமாத்திட்டா, என்னை விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லி ஒரு மாதிரியா பேசிட்டு உட்காந்து இருக்காங்க. அப்போ அண்ணங்காரோட ஃப்ரெண்டு இருக்கான் இல்லையா, அவன் என்ன சொல்றான்னா, போலீஸ் கிட்ட எல்லாம் போனோம்னா கேஸ் ஈஸ்ன்னு இழுத்துருவாங்க. பத்தாவதுக்கு நம்ம பொண்ணை வேற போஸ்ட்மார்ட்டம் பண்றேன்னு சொல்லி அறுத்து எடுத்துருவாங்க. அதனால இதை நாமளே பாத்துக்கலாம்னு சொல்ல அண்ணங்காரன் அவங்க அப்பாட்ட போய் இந்த விஷயத்த சொல்லுவான். அவங்க அப்பா தன்னாலதானே தான் மகளுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி பயங்கரமா கவலைப்பட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க. அந்த ஊருக்கு போதும் ஒரு டாக்டர் இருப்பாரு, அவர் அங்க வராரு. இவருக்கு இந்த ஃபேமிலி ரொம்ப பழக்கம் போல. சின்ன வயசுல இவங்க ஃபர்ஸ்ட் மூச்சு வாங்கிட்டு இருக்கும்போது இவர்கிட்ட தான் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. இவர் தான் சரி பண்ணி அனுப்பிச்சிருப்பார். இந்த விஷயத்த பார்த்ததும் அவங்க ஃபேமிலியை பிடிச்சி பயங்கரமா திட்டி விட்டுறாரு. அதெல்லாம் விடுங்க சார், இப்ப என்ன பண்ணலாம், போலீஸுக்கு போகாம இருக்கணும் அப்படின்னு சொல்ல, இவளுக்கு தான் மூச்சு திணறல் ப்ராப்ளம் இருக்குல்ல, திடீர்னு மூச்சு திணறல் வந்துச்சுன்னு சொல்லி ஆம்புலன்ஸை கூப்பிடுங்க, அவங்க வருவாங்க, வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இவ செத்து போயிட்டான்னு சொல்லிடுவாங்க, அப்படியே விஷயத்தை முடிச்சிருங்கன்னு சொல்லி அவரும் அழுதுகிட்டே அங்க இருந்து கிளம்பி போயிடுவார். சொன்ன மாதிரி ஆம்புலன்ஸை கூப்பிடுறாங்க. ஆம்புலன்ஸ் வீட்டுக்கு வரதை பார்த்து ஊர்ல இருக்க எல்லாரும் ஓடி வருவாங்க. வந்து இவங்க கையை தொட்டு பார்த்துட்டு செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னதும் ஊரே அழுக ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு ஹீரோனோட பாடிய வீட்டுக்கு நடுவுல வச்சுட்டு அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு மாலையை போட்டு வச்சிருவான். இன்னொரு விஷயத்த சொல்ல மாட்டேன்ல, அந்த ஊர்ல இன்னொரு ஆள் இருப்பாரு, அவரோட மகன் வேற ஜாதி பொண்ணை கட்டிட்டு வந்துருவாங்க. அதனால கௌரவ குறைச்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் உருனே இருப்பாரு. இவரை ஏன் இப்ப சொல்றேன்னா, இவருக்கும் இந்த விஷயத்துக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கும். அது நம்ம கதையில வரும்போது பாத்துடலாம். இப்ப அந்த ஆளு வந்துதான் இவங்க மாலையை போட்டுட்டு போவாரு. அது போக அந்த ஊர் தர்மகத்தா, அப்புறம் பெரியவங்க, அவங்க சொந்தக்காரவங்க எல்லாருமே வந்துருவாங்க. இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது எல்லா இடத்துலயும் தண்ணியை போட்டு வந்து ஒரு ஆள் பேசிட்டு இருப்பாரு இல்லையா, அதே மாதிரி இந்த இடத்துலயும் ஒரு ஆள் தண்ணியை போட்டு வந்து பேசிட்டு இருப்பாரு. அந்த ஆளை யாரும் கண்டுக்கவும் மாட்டாங்க. இப்போ ஹீரோயின் செத்துட்டாங்க இல்லையா, அத ஆட்டோ மேல ஒரு ஸ்பீக்கரை போட்டு ஊர் ஃபுல்லா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் என்ன கேக்குறான்னா, ஏன்டா முன்னப்பின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது இல்லையா, எப்ப அடக்கம் பண்றாங்கன்ற விஷயம் எல்லாம் தெரியாதான்னு கேட்க, இல்ல அதை பத்தி இன்னும் அவங்க சொல்லல, அதுக்காண்டிதான் வெயிட்டிங்னு சொல்ல நேரா ஹீரோயினோட அண்ணனுக்கு கால் பண்றான். அவர் மதியானம் 2 மணிக்கு அடக்கம் பண்ணலான்னு சொல்ல சுத்தி இருக்கிறவங்க பெரியவங்க எல்லாம், ஏய் செத்தது சின்ன வயசு பொண்ணு, சொந்தக்காரங்க எல்லாருமே வரணும், பொழுது சாயும் போது பண்ணிக்கலாம்னு சொல்ல, சரி 6 மணிக்கு சொல்லிருன்னு சொல்லிடுறான். இப்ப இந்த ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க எல்லாம் ஆளாளுக்கு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு சின்ன வயசுல இருந்து வீசிங் ப்ராப்ளம் இருந்திருக்கு, பனிக்காலம் இல்லையா, பனி அதிகமானதுனாலதான் இந்த பிரச்சனை வந்திருக்கு, பாவம் சின்ன வயசுல போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. இது போக அந்த பொம்பளை கூட்டம் இருக்கும் இல்லையா, அவங்களும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஊர் பொம்பளைங்க எல்லாம் ஹீரோயின் முன்னாடி உட்காந்துட்டு ஒப்பாரிய வச்சுக்கிட்டு இருக்க. அப்போ கூட அவங்க அம்மா, என் பொண்ணு என்னை ஏமாத்திட்டா, என்னை விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒழிய ஒரு சொட்டு அழுகு கூட அழுகாம இருக்காங்க. சரி எல்லாம் முடிஞ்சு 6 மணி ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பாடியை தூக்க வர ஒரு 4 பேர் சேர்ந்து ஃபர்ஸ்ட் தூக்குறாங்க. இவங்க செம்மையா வெயிட்டா இருக்காங்க. எடா இது இப்படி வெயிட்டா இருக்கேன்னு சொல்லி இன்னும் 2 பேர்த்த கூப்பிட்டு தூக்க, திடீர்னு அவங்க உடம்பு ஒரு உழுக்கும் பாருங்க. எல்லாரும் அலறி அடிச்சுட்டு வெளியே ஓடி வந்துருவாங்க. வெளியே வந்து அண்ணங்க என்னடா அப்படின்னு கேட்க, டேய் அவ உடம்பு அசைதுரா, அவ இன்னும் உயிரோட தாண்டா இருக்கான்னு சொல்ல, உள்ள போய் இன்னொரு ஆள் தொட்டு பார்த்துட்டு, டேய் அது செத்து தாண்டா போயிருச்சு, நீங்களா போட்டு அந்த பொண்ணு உடம்பு உலுக்கி விட்டுட்டு இப்ப தூக்க முடியலன்னு சொன்னா என்னடா அர்த்தம் அப்படின்னு சொல்லி உள்ள இன்னொரு 4 பேர் போறாங்க. இவங்க வேகமா ஓடி ஹீரோயின் உடம்ப ரீச் பண்றதுக்கு முன்னாடியே அவங்க சடக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துடுறாங்க. இவங்க போன வேகத்துல ரிட்டர்ன் ஓடி வந்துடுறாங்க. இவங்க மட்டும் இல்லைங்க, அந்த ரூமை சுத்தி இருக்க எல்லாருமே வெளியே ஓடி வந்துடுறாங்க. எல்லாரும் பிரம்ம புடிச்ச மாதிரி நிக்கிறாங்க. அப்ப அந்த சரக்கு பட்டி இருக்கான் பாருங்க, டேய் என்னடா சாவு வீட்டுல வந்து அழுகாம உட்காந்துருக்கீங்க, அழுகாம உட்காந்த மட்டும் அந்த போனா என்ன எந்திரிச்சு உட்காந்துருவா போது அழுங்கடா அப்படின்னு சொல்லி மறுபடியும் மட்டையாயிடுறா. இப்போ அண்ணங்காரனோட ஒய்ஃப் இருக்கு இல்லையா, அது பிரெக்னண்டா இருக்கிறதுனால அவங்க அங்க இருக்க வேணாம்னு சொல்லி அவங்க அம்மா கூட வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிடறான். மறுபடியும் இந்த பக்கம் ஹீரோயினை காட்ட அவங்க இன்னும் உட்காந்த மாதிரி தான் இருக்காங்க. அப்படியே கொண்டு போய் அந்த ரூம் பக்கம் போக்கஸ் பண்றாங்க. இவங்க எல்லாம் குழம்பு போய் நிக்க அந்த தர்மகத்தா இருக்காரு இல்லையா, பிள்ளைய கொண்டு போய் அடக்கம் பண்ற வரைக்கும் யாரு வீட்டுக்கு போயிறாங்க, நம்ம ஊர் தலைவர் நாம தான் கூட நடத்தணும்னு சொல்ல எல்லாரும் சரின்னு சொல்லிடுறாங்க. இப்ப அண்ணங்கார இருக்கால, அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து கிரீடத்தை வாங்கிட்டியா அப்படின்னு கேக்குறாரு. டேய் எந்த நேரத்துல எதை பத்திரா பேசுற அப்படின்னு சொல்ல, அண்ணங்காரன் இல்ல கிரீடத்தை நேத்தே வாங்கிட்டேன், கொண்டு போய் அந்த ரூம்ல தான் வச்சிருக்கேன்னு சொல்ல, இவங்க எல்லாம் சாமி கிரீடத்தை எடுத்ததுனாலதான் இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி பயப்படுறாங்க. பத்தாதுக்கு இவர் எந்த ரூம்ல வச்சிருக்காருன்னு தெரியுமில, அந்த கிளையை ஓபன் பண்ண வேணாம்னு சொல்லுச்சுல, அந்த ரூம்ல ஒரு சேலக்கடியில கொண்டு போய் வச்சிருக்காரு. இப்போ அண்ணங்களோட மாமியார் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த பொம்பளை கூட்டத்துல சேர்ந்துக்கிறாங்க. என்னங்கடி இது புது கதையா இருக்கு, மூச்சு தண்ணீர் செத்தவ நம்மளோட மூச்செல்லாம் வாங்கிட்டு இருக்காளேன்னு சொல்ல, இவங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு கதையை சொல்றாங்க. சரி ஆளுகளை என்ன தூக்க முடியாது, கன்னியா செத்தாலும் தூக்க முடியாது, பத்தாதுக்கு ஒரு பொண்ணு நேர மாச கர்ப்பிணியா செத்துச்சான், அந்த பொண்ணை தூக்கவே முடியல, கடைசியில பிள்ளைய பெத்து முடிச்ச பிறகுதான் அங்க இருந்து தூக்க முடிச்சுன்னு சொல்லி ஒருத்தவங்களும் ஒரு கதையை பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட அண்ணங்காரனோட ஃப்ரெண்டு வந்து திட்டிக்கிட்டு இருக்காரு, ஆளுக்கு ஒரு கதையை பேசாதீங்க, நம்ம பொண்ணை பத்தி நம்மளுக்கு தெரியாதா, அவ எதை நினைச்சிட்டு இன்னும் இங்க இருந்து போகாம உட்காந்துருக்காளன்னு சொல்ல, அந்த ஊர் தர்மகத்தா சாமி
சாமியாரை போய் கூப்பிட்டு வர சொல்றாரு. ஆனா சாமியார் உள்ள வந்ததும் ஏதோ பூஜை எல்லாம் பண்ணி போயிட்டு ஒரு உலக்க எடுக்க அது அவர் மேலே விழுந்து அவரு பதறி அடிச்சுட்டு அங்க இருந்து ஓடிடுறாரு. அப்ப அந்த சரக்கு பட்டி இருக்கான் பாருங்க, டேய் பணம் இருக்க இடத்துல சாமியார் என்னடா வேலை, வாடகை இங்க வச்சுட்டு பணத்தை எங்கடா கூட்டு போனீங்க, ஊர்ல இருக்க எல்லாரும் வந்துட்டாங்க, இன்னும் வச்சு என்னடா விளாண்டுகிட்டு இருக்கேன்னு சொல்லி மறுபடியும் மட்டையாயிரு. இப்போ அந்த ஊர்ல வெட்டியான்னு நினைக்கிறேன் அவரை கூப்பிட்டு வந்திருக்காங்க. அந்த ஊர்ல இன்னும் ஜாதி பிரச்சனை இருக்கிறதுனால இவரு வீட்டுக்குள்ள போக தயங்க. அண்ணங்காரன் எதுக்கு பயப்படுற, நாங்க சுடுகாட்டுக்குலாம் வரது இல்லையா, அது மாதிரிதான் உள்ள போய் என்னன்னு பாருன்னு சொல்ல அவரும் உள்ள போறாரு. உள்ள போயிட்டு வெளியே வந்த அவரு அந்த புள்ள என்னமோ சொல்ல காத்திருக்கியா, நீங்க என்ன பண்ணாலும் அவ இந்த இடத்த விட்டு போக மாட்டா, எல்லாம் சொன்ன பிறகுதான் போவான்னு சொல்ல சுத்தி இருக்க எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இவங்க கண்டிப்பா நான் செத்தாங்க இல்லையா, அதனால ஒரு கோழியும் புடிச்சு வந்து அவங்க கொண்டு வர பாடையில கட்டி வச்சிருப்பாங்க. இப்போ அண்ணங்கனோட பொண்டாட்டி அங்க வந்துற நம்ம லீலா சரியான வீம்புக்காரி, அவ எப்படி செத்தான்ற விஷயத்த நம்ம சொல்லிடுவோம், சொன்னாதான் அவ இங்க இருந்து போவான்னு சொல்ல அந்த டாக்டர் இருக்காரு இல்லையா, அவர் அங்க வந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க, இவன் மூச்சடத்தெல்லாம் சாகல, தூக்கு போட்டுதான் செத்துக்கிட்டான்னு சொல்ல ஊருக்காரங்க எல்லாத்துக்கும் தூக்கி வாரி போட்டுருச்சு. எல்லாரும் ஊர் தலைவர் புடிச்சு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுல அந்த ஜாதி பாக்குற ஆள் இருக்காரு இல்லையா, தான் மயம் கூட கீழ் ஜாதி போன கல்யாணம் முடிச்சுட்டு வச்சிட்டாருன்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தாருல, அவர் வந்து ஊர் தலைவர் புடிச்சு சமய திட்ட ஊர்க்காரங்களும் யோ உங்க வீட்டுக்கு சாகுதானே வந்திருக்கோம், நீங்க சொன்னாதான் என்ன நினைச்சுன்னு தெரியும், மரியாதையா சொல்லியான்னு சொல்ல அவர் அழுதுகிட்டு என் பொண்ணு தற்கொலை தான் பண்ணிட்டா, நான் ஒரே ஒரு அடிதான் அடிச்சேன், அதுக்கு போய் கோச்சிட்டு தற்கொலை பண்ணிட்டா, இதை சொன்னா நீங்க நம்பிருப்பீங்களா, போலீஸ்ட கேஸ் போகும், அவங்க வந்து என் பொண்ணை 4-3 அறுத்து போடுவாங்க, இதெல்லாம் வேணான்னு சொல்லிதான் ஆனா பொய் சொல்லிட்டேன்னு சொல்லி மண்டையா அடிச்சுட்டு அழுகுற. இவர் இப்படி சொன்னதும் அந்த தர்மத்தை வந்து ஆறுதல் சொல்ல எந்திரிச்சு உட்காந்த நம்ம ஹீரோயின் மறுபடியும் படுத்துட்டாங்க. அப்ப அந்த பொம்பளை ஆள் இருக்காங்க இல்லையா யமகாதகி, இதை சொல்றதுக்கு தான் இவ்வளவு நேரம் வீம்பு பிடிச்சிட்டு உட்காந்துருக்கா, இதாவது இப்ப தெரிய வந்துச்சு எத்தனை பெரிய மனுஷங்க வீட்டுல இப்படி எல்லாம் நடந்துச்சோன்னு சொல்ல அந்த இடத்துல இப்ப போலீஸ் வந்துடுறான். வந்து ஊர் தலைவர் பிடிச்சி சாமியா திட்டி விட்டு போஸ்ட் மார்ட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்ல அதுல ஒருத்தர் ஊர் தலைவர் விஷயம் வெளியே தெரிய வேணாம், உங்களுக்கு என்ன பண்ணுமோன்னு பண்ணிக்கலாம்னு சொல்ல, ஏன் ஊர் தலைவர் பொண்ணுனா என்ன தனியாவை கவனிப்பாங்க, எல்லாத்துக்கும் சட்டம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி இவங்க நேரா உள்ள போறாங்க. உள்ள போறதுக்கு முன்னாடி அந்த ஒரு ஏட்டு வந்து சார் இவங்க ஏற்கனவே தூக்க பார்த்துருக்காங்க போனா எந்திரிச்சு உக்காந்துருச்சுன்னு சொல்ல, யோ அவங்க தான் ஏதோ போய் சொல்றாங்கன்னா நீ உங்க ஊருக்காரங்க சப்போர்ட் பண்றியா, வாயா உள்ளன்னு சொல்லி உள்ள கூட்டு போக இவர் உள்ள போய் கடலை தூக்கி பாக்குறாரு, நார்மல் வெயிட்டா தான் இருக்காங்க. இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள எல்லா இடத்துலயும் போயிட்டு ஒரு இடமா தேட அவங்களோட செல்போன் மட்டும் கிடைச்சிருக்கு, அதை எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவங்க இந்த பக்கம் காலை எடுத்து வச்சதும் மறுபடியும் அவங்கள தூக்கலான்னு சொல்லி இந்த தடவை அவங்கள கட்டிலோட தூக்க பார்க்க அப்பையும் செம்மையான கணக்குறாங்க. ஒரு கட்டத்துல அந்த கட்டிலே உடஞ்சு ஒருத்தனுக்கு சோல்டர் இறங்கி போய் இவங்க கட்டிலோட அப்படியே ரிவர்ஸ்ல போய் செவுத்துல ஒட்ட பார்த்தா நம்ம ஹீரோயின் இப்ப அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்காங்க. உட்காந்ததுக்கே பயந்தவங்க இப்படி இந்த காட்சியை பார்த்ததும் அலைய அடிச்சு ஓடி போயிடுறாங்க. இப்படி இந்த சீன் நடக்க அந்த பாடையில ஒரு கோழியை கட்டி போட்டு இருப்பாங்க இல்லையா, அது காணாம போயிடுச்சு. அதை பார்த்து அந்த வெட்டியான் இருப்பார்ல கோழியை வேற காணா, இவங்க ஏதோ சொல்றதுக்கு மட்டும் இல்ல யாரையோ கூட்டு போக காத்திருக்காங்கன்னு சொல்ல அப்படியே கட் பண்றாங்க. இவங்க கோழியை பிடிச்சி எல்லா இடத்துலயும் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கோழியா எடுத்துட்டு வராங்க, எதுவுமே அந்த கோழி இப்படியே போக அடுத்த நாள் ஆயிடுச்சு. அப்போ கூட அந்த சரக்கு பட்டி இருக்கான் பாருங்க, ஏண்டா விடிஞ்சே போச்சு இன்னும் எவன்டா வரணும்னு கேட்க அங்க இருக்கிறவங்க டேய் இன்னும் புலமே வரலான்னு சொல்றாங்க. டேய் போனா எப்படா வரும், நாம தான்டா போய் தூக்கிட்டு வரணும், சா வீட்டுல வந்து கூட காப்பி எங்க டீ எங்கன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல இந்த பக்கம் போலீஸை காட்டுறாங்க. ஹீரோனோட செல்ல பறிமுதல் பண்ணாங்க இல்லையா, அதுல கடைசியா அவங்க பேசின நம்பரை அனுப்பிச்சு ட்ரேஸ் பண்ண சொல்லியிருப்பான். இது முடிஞ்ச பிறகு அந்த போலீஸ் அந்த ஒரு ஏட்ட கூப்பிட்டு எப்பாரியா இது இப்ப கிரைம் ஸ்பாட்டு கைரேகை எடுக்கிற வரைக்கும் யாரையும் உள்ள விடாதான்னு சொல்ல அவரும் சரின்னு சொல்லிட்டு போய் அந்த ரூமுக்கு பக்கத்துல நிக்கிறாரு. மனுஷன் புலம்பிக்கிட்டே நிக்கிறாரு, ஆத்தா எனக்கு அது ஆயிடக்கூடாது, என்னை எப்படியாச்சும் காப்பாத்திட்டேனா உனக்கு வெளியில சூழாய செஞ்சு வைக்கிறேன்னு சொல்லி பயங்கரமா புலம்பிட்டு இருக்காரு. சுத்தி இருக்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. இப்ப அண்ணன் அவங்க ஃப்ரெண்டு சேர்ந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இது ஏதோ லீலா விஷயமே தெரியலடா, ஆத்தா தான் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, பேசாம நான் எல்லாத்தையும் சொல்லான்னு சொல்ல அண்ணங்காரன் எல்லாரையும் பிடிச்சி சமாளிக்கிறேன். அண்ணங்காரன் என்ன சொல்றானா, பொறுமையா இருங்கடா, அதை எடுக்கிறதுக்கு ஒரு டைம் வரும், அந்த டயத்துல அதை தூக்கிடலான்னு சொல்லி எல்லாத்துக்கும் வாக்கு கொடுக்குறான். இப்ப அந்த வீட்டுல இன்னொரு கிளவி வருதுங்க. இவங்க வந்துகிட்டு இருக்கும் போதே அந்த போலீஸ்காரன் வெளியே ஓடிடுவாரு, வயிற்ற கலகிடுச்சு போல. அந்த அம்மா வந்து ஹீரோன் இப்படி நிக்கிறத பார்த்து அங்க இருக்கிற பசங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு இங்க பாருங்கடா போய் 2 குடம் தண்ணி எடுத்துட்டு வாங்க, குடத்துல பூ சுத்தி கொண்டு வாங்க, கூடவே அம்மன் கோயில குங்குமம் இருக்கும் அதையும் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்ல அந்த அம்மா சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பண்ணி அவங்க வீட்டு வாசல் முன்னாடி வைக்க இந்த பக்கம் பந்தல் இருக்கும் இல்லையா, அது திடீர்னு இழிஞ்சு விழுந்து அந்த ஜாதி பார்த்துட்டு இருப்பான்ல அவனோட மண்டை உடஞ்சு போய் ரத்தமா ஒட்டுது. பத்தாதுக்கு இவங்க அந்த குடம் வச்சிருப்பாங்கல்ல அதை தட்டி விட்டு அந்த குங்கும கரையெல்லாம் படிஞ்சிருது. அந்தால வாங்க ஆஸ்பத்திரிக்கு போலான்னு சொல்ல அவர் இருக்கட்டும்னு சொல்லி இப்ப ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. அப்படியே ஒரு பிளாஷ்பேக்கை காட்ட என்ன இருக்குன்னா, இந்த ஹீரோயினை தூக்கும் போது ஒருத்தனுக்கு சோல்டர் இறங்குச்சு இல்லையா, அவன் வந்து ஹீரோயின்ட்ட பேசிக்கிட்டு இருப்பான். அந்த விஷயத்த போய் அந்த ஜாதி பாக்குறவரு ஹீரோயினோட அப்பா கிட்ட போய் தப்பா சொல்லியிருப்பாரு. உன் பொண்ணா இது மாதிரி 2 தடவை பார்த்துட்டேன், நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கா, ஏற்கனவே எனக்கு என்ன நினைச்சுன்றது தெரியும்ல, உனக்கு இந்த மாதிரி வேணான்னு சொல்லிட்டு அங்க
இருந்து போக அந்த விஷயத்த கேட்டுதான் அப்பா டென்ஷனா வீட்டுக்கு வந்திருப்பாரு. அன்னைக்குதான் அந்த சண்டை நடந்திருக்கும். இந்த விஷயத்த எல்லாத்தையும் ஹீரோயின் முன்னாடி அவர் சொல்லி ஹீரோயின் காலை தொட்டு கும்பிட்டு மன்னிப்பு கேட்டு அங்க இருந்து போறாரு. இதை கேட்ட ஊர்க்காரங்க எல்லாரும் இந்த ஆள காரி துப்புறாங்க. சரி, இந்த ஆளு மன்னிப்பு கேட்டா அந்த பையலுங்க அடிபட்டுருச்சு, இன்னும் இவ இறங்காம இருக்கா, இன்னும் இவ என்ன சொல்ல காத்துட்டு இருக்கான்னு சொல்லி குழப்பமாவே நிக்கிறாங்க. சரி, அந்த சோல்டர் இறங்கணுக்கு இப்ப உண்மையா என்ன நடந்திருக்குன்னா, இவன் ரொம்ப நாளா ஹீரோனை ரூட் விட்டு இருந்திருக்கான். அவங்க வேணாம் அவாய்ட் பண்ணிட்டு தான் போயிருந்திருக்காங்க. ஒரு நாள் கையை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிட்டான். அப்ப அவங்க தட்டி விட்டு போயிருப்பான். இதைத்தான் அந்த ஜாதிக்காரர் பார்த்திருப்பாரு. இந்த விஷயத்த அப்படியே மாத்தி அவர்கிட்ட சொல்லியிருப்பாரு. இது எல்லாத்தையும் ஊர் பொதுமக்கள் முன்னாடி நின்னு சொல்லிட்டு மன்னிப்பும் கேட்டுற இவனையும் பிடிச்சி எல்லாரும் செமையா திட்ட ஆரம்பிக்கிறான். அதை கேட்ட அந்த ஜாதிக்காரர் என்னாலதான் அவன் செத்து போயிட்டான்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்க அவரோட மயம் பிடிச்சி செமையா திட்டிக்கிட்டு இருக்கான். ஏயா வயசேர்னா எல்லாத்துக்கும் புத்தி மாறுன்னு வாங்க, நீ என்னையா இன்னும் இப்படி இருக்க, மனுஷ மக்கள் எல்லாத்தையும் பார்க்கணும்யா, இப்படி ஜாதி ஜாதி நினைச்சு என்னையா பண்ண போறேன்னு சொல்ல அந்த வைஃபுக்கு பிடிச்சி அவங்கள சமாதானப்படுத்துறான். இப்ப அங்க இருக்கிற போலீஸுக்கு போன் வருதா, நீங்க சொன்ன மாதிரி ட்ரேஸ் பண்ணி பார்த்தேன். அவ சாருக்கு முன்னாடி யார்ட்டையோ ஒரு ஆள்கிட்ட 35 நிமிஷம் பேசியிருக்கா. போனு கட் ஆனது அப்ப இருந்தே போனு இப்ப வரைக்கும் சுவிச் ஆஃப்ல தான் இருக்கு, இன்னும் ஆன் பண்ணலன்னு சொல்ல அவ யாரு என்ன டீடைல்னு கேட்டு வச்சுட்டு நேரா அவனை தேடி போறான். அதே சமயத்துல ஹீரோனுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்குல்ல, அந்த பிள்ளைய பிடிச்சிட்டு இந்தாமா லீலாவுக்கு வேற ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சா, உன்கிட்ட ஏதாச்சும் சொன்னாலா, நீ சொன்னாதாமா இதெல்லாம் முடியும்னு சொல்ல இப்பதான் ஹீரோயின் லவ் பண்ண விஷயத்த இவங்க சொல்றாங்க. என்ன நடந்திருக்குன்னா, அந்த ஊர்ல அன்புன்னு ஒரு பையன் இருந்திருக்கான். கிட்டத்தட்ட நம்ம படத்தோட ஹீரோன்னு வச்சுங்களேன். அவங்களுக்கும் ஹீரோனுக்கும் ரொம்ப வருஷமா லவ் போயிட்டு இருந்திருக்கு. இந்த அன்புன்றவன் ஹீரோனோட கீழ் ஜாதி பையன். இவர் ஏதோ வேலைக்கு அப்ளை பண்ணிருப்பார். அது கிடைக்கிற வரைக்கும் நாம இப்படியே இருந்துக்கலாம், கிடைச்ச பிறகு நம்ம தனியா போயிடலாம்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. 2 பேருக்கு செம்மையா லவ் பண்ணிருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிரே வச்சிருந்திருப்பாங்க. இந்த விஷயம் ஒரு கட்டத்துல ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கு தெரிய வர தான் ஃப்ரெண்டுன்றதுனால வெளியே சொல்லாம விட்டுறாங்க. இப்படியே இவங்க லவ் நல்லா போய்கிட்டு இருக்க ஒரு கட்டத்துல இவர் வேலைக்கு அப்ளை பண்ணிருப்பாரு இல்லையா, அந்த வேலை கிடைச்சிரும். ஆனா இவங்க சொந்த ஊர்ல கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா இருக்க முடியாது, அதனால நீ வெளியூர்ல வேலை தெரிஞ்சு சொல்லி ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. ஆனா இவருக்கு உள்ளூர்லயே வேலை கிடைச்சிருக்கும். இதை கேட்டதும் ஹீரோயின் டென்ஷன் ஆயிருவாங்க. ஏன்டா நான் உன்ட்ட பல தடவை சொல்லியிருக்கேன்ல வெளியே வேலை தேடுன்னு சொல்லி, இந்த வேலை உனக்கு வேணாம், இதை விட்டுட்டு நீ வேற வேலை தேடுன்னு சொல்ல நம்ம ஹீரோ முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. எப்பாரி எங்க வீட்டுல ரொம்ப கஷ்டம், எங்க அப்பாவை என்னால ஏமாத்த முடியாது, என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீ என் கூட ஏறுன்னு சொல்ல 2 பேருக்கும் சின்ன வாக்குவாதம் ஆயிரும். அன்னைக்கு நைட்டு தான் ஹீரோயின் வீட்டுல இருப்பாங்க. அப்பதான் அவங்க அப்பாவும் சண்டை போட்டுருப்பாரு. அப்படி சண்டை முடிஞ்சதும் நேரா மாடிக்கு வந்து ஹீரோ கால் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப கூட ஹீரோ சமாதானம் ஆக மாட்டார். ஹீரோனை பிடிச்சி செம்மையா திட்டி விட்டுருவார். இங்க பாரு, இதான் என் முடிவு, இதுல இருந்து என்னால மாற முடியாது, உனக்கு விருப்பம்னா என் கூட இரு, இல்லாட்டி நீ பிரிஞ்சு போய்க்கன்னு சொல்ல இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே போன் சுவிச் ஆஃப் ஆயிடும். இதெல்லாம் தான் இப்ப வரைக்கும் நடந்திருக்கும். இப்ப ஹீரோவை அவங்க அப்பாவும் அவங்க ஃப்ரெண்டு சேர்ந்து அடைச்சு வச்சிருப்பாங்க. ஹீரோ எவ்வளவோ சொல்லுவாரு, எப்பா கடைசியா ஒரே ஒரு இடம் முகத்தை நான் பாத்துக்கிறேன், அவ வார்த்தை பொறுக்காதவ, நான் இப்படி சொன்னதுனாலதான் செத்து போயிட்டான்னு சொல்ல அவங்க அப்பா இப்ப நீ போன உனக்கு கொன்னு போட்டுருவாடா, இங்கே இருந்துக்கன்னு சொல்லி உட்கார வச்சிருப்பான். ஆனா ஒரு கட்டத்துல ஹீரோ அங்க இருந்து எஸ்கேப் ஆயிருவாரு. அவனை எப்படியோ பிடிச்ச அவங்க ஹீரோ வீட்டுக்கு கொண்டு போக பார்க்க அவர் செமையா கெஞ்சுவாரு. அதை கேட்டதை அவங்க அப்பா போக சொல்லிடுவார். ஹீரோனோட வீட்டுக்கு வந்து உள்ள போய் அழுதுகிட்டே நம்ம ஹீரோயின் காலை பிடிச்சு மன்னிப்பு கேட்டு கதறி கதறி அழுவார். அதெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த வெட்டியான் இருக்காருல, அவர் வந்து ஹீரோனை எப்படியாச்சும் இழுத்துட்டு போயிடலான்னு சொல்லி கட்டில கயத்தை கட்டிட்டு பயங்கரமா புடிச்சு இழுக்க ஒரு கட்டத்துல அவரும் கீழே விழுந்துருவாரு. என்னடா எல்லாம் தான் முடிஞ்சு இப்போ என்னடான்னு கேட்டா அந்த பாட்டியம்மா இருக்காங்க பாருங்க, அவங்க எந்திரிச்சு அழுக ஆரம்பிக்கிறாங்க. டேய் நான் செத்தாதாண்டா அவ இங்க இருந்து போவான்னு சொல்லி அந்த ரகசிய ரூம் இருக்கு இல்லையா, அதோட பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா இந்த பாட்டிக்கு கூட பிறந்தவங்க ஒருத்தர் இருக்காங்களாம், 2 பேரும் ரெட்டை பிறவி, ஆனா அவங்க ஒரு குறிப்பிட்ட வயசு வந்து செத்து போயிருவாங்களாம். அப்படி செத்து போன பிறகு அவங்க பொருள் எல்லாத்தையும் கொண்டு போய் எரிக்கணும் இல்லையா, அப்படி எரிக்காம அவங்களோட ஒரே ஒரு புடவை மட்டும் எடுத்து அந்த ரூம் இருக்கு இல்லையா அதுல வச்சு பூட்டிட்டு உக்காந்துருப்பாங்க. இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. இந்த கதையை கேட்டதும் அந்த கிழவியை பிடிச்ச எல்லாரும் திட்ட அவங்க போய் உள்ள இருந்து அந்த சேலையை எடுக்க பார்ப்பாங்க. அப்படி எடுக்கும் போது அந்த சேலை கடையில அந்த அம்மனோட கிரீடம் இருக்கும், அதை பார்க்காம எடுத்துட்டு வந்துருவாங்க. சரி இதுவும் முடிஞ்சிருச்சு, மறுபடியும் போய் ஹீரோனை தூக்குவோன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 10-15 பேர் உள்ள வந்து அந்த கட்டில கயிறை கட்டிட்டு இழுத்து பார்ப்பாங்க. அப்பயும் இவங்களால இழுக்க முடியாது. ஒரு கட்டத்தை அந்த கயிறு அந்து எல்லாரும் கீழே விழுந்துருவாங்க. ஆனா அந்த கேப்பை பயன்படுத்தி ஃப்ரெண்டுக்காரங்க எல்லாரும் சேர்ந்து உள்ள இருக்க கிரீடத்தை வெளியே எடுத்துட்டு வந்துருவாங்க. அப்படி வெளியே எடுத்துட்டு வரும்போது அந்த சரக்கு பாட்டி இருக்கா இல்லையா, அவ வந்து இவங்களை இடிச்சு விட அந்த கிரீடத்தை கீழே போட்டுருவாங்க. அதை அந்த ஜாதிக்காரன் மருமக இருக்கா இல்லையா அவங்க பாத்துருவாங்க. ஆனா இந்த விஷயத்த வெளியே யார்ட்டையும் சொல்லல. இப்ப ஹீரோவை காட்ட ஹீரோனே பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப அங்க போலீஸ் வந்துருவாங்க. அந்த பொண்ணு சாகருக்கு முன்னாடி உன்கிட்ட தான் 35 நிமிஷம் பேசியிருக்கு, அது சம்பந்தமா உன்கிட்ட விசாரிக்கணும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறாரு. அதே ஹீரோட அப்பா பார்த்து ஹீரோவை பிடிச்ச சமயம் திட்ட, சார் நாங்க ஒன்னும்
35 நிமிஷம்லாம் பேசல சார். நான் பேசிட்டு இருக்கும்போது என் போன் சுவிச் ஆஃப் ஆயிருச்சு. நீங்க வேணா போன் எடுத்து செக் பண்ணி பாருங்க சார்னு சொல்ல போலீஸ் அந்த விஷயத்தை செக் பண்ண போக இப்ப ஹீரோவும் அவங்க அப்பாவை சுத்தி எல்லாரும் புடிச்சு அவங்கள திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்டா நீங்க தப்பு பண்ணாமையா என் புள்ள செத்தது தெரிஞ்சதும் வீட்டை விட்டு ஓடி போவீங்க? செயலெல்லாம் செஞ்சுட்டு நாடா ஆடிட்டு இருக்கான்னு சொல்ல அந்த போலீஸ் இருக்காருல திடீர்னு அங்க இருந்து வேகமா ஹீரோவை முறைச்சுக்கிட்டு வராரு. வந்தது ஹீரோவை பிடிப்பாருன்னு பார்த்தா ஹீரோனோட அண்ணங்காரனை புடிச்சுக்கிறாரு. இப்பதாங்க என்ன நினைச்சுன்ற விஷயத்த காட்டுவாங்க. என்னன்னா அன்னைக்கு ஹீரோன் கடைசியா ஹீரோட்ட பேசிட்டு இருப்பாங்க இல்லையா, அப்ப ஹீரோட போனு சுவிச் ஆஃப் ஆயிரும், அவரோட போனும் கட் ஆயிரும். ஆனா அதே நேரத்துல ஹீரோயின் இன்னும் ரெக்கார்ட் ஆன் பண்ணி தான் வச்சிருந்திருப்பாங்க. போனு கட் ஆனதும் இவங்க கோவத்துல போனை தூக்கி போட்டுருவாங்க. அது ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு தலானி கடியில போய் விழுந்துரும். அப்படியே போய் அவங்க கதவை திறக்க பார்த்தா அண்ணங்காரன் அங்க வந்து நிக்கிறான். அவன் அப்ப குடிச்சிட்டு வர வந்திருப்பான். நான் கூட அப்பா திட்டினதாண்டி நீ கோவமா இருக்கேன்னு நினைச்சேன், இப்ப இது வேற ஓடுதா? எனக்கு முன்னாடியே இதை பத்தி தெரியும்டி, உன்ட்ட இதை பத்தி நான் பேசியிருக்கணும், எனக்கு இதுக்கு மேல நிறைய வேலை இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு உன்ட்ட பேசலான்னு தான் இருந்தேன், அதுக்குள்ளேயும் இப்படி ஆயிடுச்சு. சரி விடு, இந்த வயசுல எல்லா இலவும் வர்றதுதான். ஆனா ஒண்ணு, வாழ்ற இடமும் சேர இடமும் ஒன்னா இருக்கணும். இப்ப இந்த போனை தூக்கி எரிஞ்சல, அதே மாதிரி மனசுல இருந்து அவனை தூக்கி எரிஞ்சிரு, கைய கழுவிட்டு வா சாப்பிடலான்னு சொல்ற. அதுக்கு ஹீரோயின் என்ன ஈஸியா சொல்லிட்டேன், என்னால அப்படிலாம் தூக்கி எரிஞ்சிட்டு வர முடியாது, நான் அவனதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்ல. ஏண்டி உனக்கு இன்னும் புரியலையா? பார்த்தேல ஏற்கனவே ஒருத்தன் ஜாதி மாத்தி கல்யாணம் பண்ணிட்டு இப்ப ஊர்ல கௌரவம் இல்லாம சுத்தி திரியான், அதே மாதிரி நம்மளே இருக்க சொல்றியா? இப்ப நீ அதே தப்பதான் பண்ற, ஆனா நீ எப்படி பண்ற நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்ப. இப்ப ஹீரோயின் இன்னொரு விஷயத்த சொல்றாங்க. என்ன இவ்வளவு யோக்கியமா பேசுற, நீ செஞ்ச தப்புலாம் யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறியா? 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ லவ் பண்ணி ஏமாத்தினால சாந்தி அவ விஷம் குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டா, அந்த விஷயம் நீ யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் எனக்கு தெரியும் அண்ணி பாவம், அதனாலதான் நான் இவ்வளவு நாள் அமைதியா இருந்தேன். ஆனா நீ செய்யற எல்லா தப்புல இருந்து தப்பிச்சலாம் மட்டும் நினைக்காதன்னு சொல்ல இவங்களுக்கு அந்த நேரத்துல வீசிங் ப்ராப்ளம் வந்துடும். அப்ப அந்த கிட்ட எடுக்க பாக்க அண்ணங்காரன் தட்டி விட்டுருவோம். ஹீரோன் அடிக்க அவங்க கீழே விழுந்ததும் கூட பிறந்த தங்கச்சின்னு கூட பார்க்காம சங்கல காலை வச்சு நெருங்க ஆரம்பிக்கிறான். ஏண்டி மானம் மரியாதை வாழ்றது வீடு வாசல் முக்கியம் இல்லடி, ஜாதி தான் முக்கியம்னு சொல்லி தான் கூட பிறந்த தங்கச்சிய கழுத்தை நெரிச்சு துடிக்க துடிக்க கொலை பண்றான். இந்த விஷயம் எல்லாமே அந்த போன்ல ரெக்கார்ட் ஆயிருக்கும். இதை கேட்டுதான் போலீஸ் வந்து அவனை பிடிப்பாங்க. அந்த நேரத்துல அங்கிருந்து தப்பிச்சு ஓட ஹீரோட அப்பா வந்து விரட்டி பிடிக்க, என்னையா தப்பு பண்ணிட்டேன், இதை நான் பண்ணலனா நீ பண்ண மாட்டியான்னு சொல்ல அவங்க அப்பா அமைதியாக போலீஸ் வந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்ச அந்த ஜாதி மத்தை கல்யாணம் பண்ணிருப்பாங்கல்ல அவரோட பொண்டாட்டி வந்து அண்ணங்கானோட ஃப்ரெண்டை புடிச்சு சாமியா திட்ட அந்த கிரீட்டத்தை ஆட்டைய போட்டாங்கல்ல அதையும் லீலா காட்டி கொடுத்துறாருன்னு சொல்லி மண்ணை வாரிட்டு தூக்கி போடுறாங்க. ஆனா அப்ப கூட ஹீரோயின் இன்னும் நின்னுட்டு தாங்க இருக்காங்க. எல்லாரும் இன்னும் குழப்பமா இருக்க இப்பதான் ஹீரோனோட அம்மா உள்ளே வராங்க. லைட்டா அழுகவும் ஆரம்பிக்கிறாங்க. எம்மாடி உன்னைய போய் நான் தப்பா நினைச்சிட்டேனே, அடிக்கடி ஒண்ணு இல்லன்னு சொல்லிவே இப்போ ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வாடி அப்படின்னு சொல்லி அவங்க பக்கத்திலே உட்காடுறாங்க. இவ்வளவு நேரம் தான் பொண்ணு தன்னை விட்டு சூசைட் பண்ணி செத்து போயிட்டா, தான் கிட்ட எதுவுமே சொல்லாம போயிட்டான்னு சொல்லி கோவமா இருந்த அவங்க இப்பதான் அழுகவே ஆரம்பிக்கிறாங்க. உன்னை நான் தப்பா புரிஞ்சுட்டேம்மா, நீ என்ன ஏமாத்தலடி, அம்மா கிட்ட சொல்லிட்டு போறதுக்கு தான் இப்படி நீ தவியா தவிச்சுக்கிட்டு இருந்தியான்னு கேட்க இவ்வளவு நேரம் வராம வீம்பு பிடிச்சிருந்த நம்ம ஹீரோயின் அவங்க கையை நீட்டி அழுகும் போது அவங்க மடியிலே வந்து விழுகுறாங்க. இந்த சீன்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே கண்ணு கலங்கிரும். அவங்க இறந்தது கூட பெருசா எடுத்துக்காம தான் அம்மா நம்மளை இப்படி பேசிட்டாங்களேன்னு சொல்லி உண்மை எல்லாத்துக்கும் தெரியணும்னு சொல்லிதான் ஹீரோயின் இவ்வளவு நேரம் வராம அடம் பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க. இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சதும் அவங்க வந்து விழுந்திருக்காங்க. இதுக்கப்புறம் ஊர்ல செம்மையா மழை பெய்ய ஹீரோயின் அங்க இருந்து தூக்கிட்டு போயிட்டு ஊரே ஒண்ணு கூடிய அடக்கம் பண்ணிடுறாங்க. கதை இதோட முடியுது. சரிங்க, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.